இணையதளத்தில் வைரலான சர்ச்சை வீடியோக்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல் நிலையத்துக்கு மனைவியோடு வந்த விக்ரமன். இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல, அந்த மாதிரி ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிறேன். நடந்தது என்ன? சமீபத்தில் பெண்கள் அணியும் உடை அணிந்து குடியிருப்பு ஒன்றில் மற்றவர்களை அச்சுறுத்துவது போன்ற வீடியோ வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்த வீடியோ வைரலான நிலையில் விக்ரமன் மீது விமர்சனங்கள் இருந்தது. எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். விக்ரமன் மனைவி புட்டு வைத்துள்ளார். மேலும் இந்த வீடியோவை வேண்டுமென்றே பரப்பியுள்ளனர். அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தர் ஆக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததும் கிடையாது. இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்திருக்கீங்க? புகார் யார் மேல? அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க. அந்த வீடியோவை யாரு பரப்புனாங்களோ அவங்க மேல. தற்போது இந்த ஒரு சம்பவமானது இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல, அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? அதுல நிறைய இருக்கு. அந்த வீடியோல கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிறேன். சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்ததுனால என்ன அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். சோ அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும். அப்ப எங்க 2 பேருக்கு நிச்சயம் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீடு ஆக்சுவலா நான் தான் கூட்டியிருந்தேன். அது விக்ரமன் வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு 4 நாள் எங்க சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா ஒண்ணு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான், இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். நம்ம கேள்வி கேட்கணும்னா அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி, ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு டிரெக்டர். ஸோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்ததுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். சோ அதுக்காக அவர் வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம், அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன். அது போன உடனே உங்களுக்கு தெரியல, நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா ஒண்ணு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான், இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம்.